ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். ஆனந்தே, நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஒரு ஹாரர் படத்தை காமெடியாக எடுக்கிறதுக்கு நிறைய வேரியஸ் வேஸ் இருக்கலாம். பட் ஐ திங்க் ஹீ ஹேஸ் இஸ் யூனிக் ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால அவருடைய 2வது படமும் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ எஸ், பிரேம் சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் about this film. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் முக்கியமாக ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே முதல்ல சந்தானம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ராம்பாலா சார். ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு டேரக்டராக நிற்க முடியாது. தேங்க்யூ முரளி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சந்தானம் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏற்றி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவர் சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால் இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ணுற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டாக அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதோட டேரக்டரு மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்கே இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்கே இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார், இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்கள், அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானாக தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். ஆனந்தே, நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் க்ரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டார். ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்றைக்கி டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ ஃபாரா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட்டு. ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பேக் போனாக இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்துலையும் கிளாரிட்டி கேட்பார். அதை கிளியராக கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவார். அப்படி தான் இந்த மூவி நல்லபடியாக போச்சு. இதுக்கு மதனும் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன்.
இப்போ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ இதில் எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த கேஸ்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீமும் எங்கள் டிஓபி தீபக்லேருந்து எடிட்டர், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சார், அப்புறம் செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ப்ரொடக்ஷன் தான். மெயினாக இப்போ நம்ம சாரை பற்றி சொல்லணும்னா, இதில் நீங்கள் ஓஜி சாண்டாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா சாரோட லுக்கில் இருந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்கேஜாகவே இருக்கும் இந்த மூவி. அவ்வளோ அந்த மாதிரியான நீங்கள் நான் ரொம்ப ரசித்தது அவரோட கேரக்டரில் பார்த்தா காட்டுப்பூச்சி, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிசா 47 இருப்பான். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு மெயினாக அவரோட லுக்குக்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு காஸ்டியூமில் ஜாஸ்மின், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் குஷி, ககன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீதிகா ஹீரோயினை பற்றி சொல்லணும். அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவேனுக்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லூவி விட்டான், ப்ராடா, டிஎன்ஜி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க. ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ளே சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட ஒன்லி ஒன் ஜிஞ்சர் டீ அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்கள் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கீதிகா. அதுக்கப்புறம் யாஷிகா அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இனிமே இப்படி தான் படத்தில் பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. நம்ம படத்தில் ஹியூமர் மட்டும் இருந்தால் பத்தாதரா, கிளாமரும் வேணும்னாரு சார். ஸோ அதனால் யாஷிகா இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாஷிகா. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சாதாரணமாக பேச மாட்டாங்க. வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா வயிறில் அகப்பட மாட்டாங்க. இப்பயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கஸ்தூரி மேம். அப்புறம் மாரண்ணன் கிங்ஸ்லி இவங்க வந்து எங்களோட டீம். ஆக்சுவலாக மாரண்ணங்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சீன் எழுதி கொடுத்தாலே பஞ்சஸ் போட்டு ஒரு பேப்பர் சீனையே 10 பேப்பராக மாற்றிடுவார். ஸோ கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போது கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் செட்டு பிரிக்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க, ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தார். ஃபஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைகீழ நடக்க விட்டார். அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிடலாமா ஆனந்தன்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனில் ரொட்டேட்டிங் பண்ணுற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிவிட்டு இறங்கினார். செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டேய் நான் ஹனிமூன் போயிருந்தா வீட்டில் வாந்தி எடுத்திருப்பாங்க, என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. ஸோ இந்த மூவியில் ஒர்க் பண்ண இவங்க எல்லாருமே எவ்வளோ நாங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் பயங்கரமாக அதை அனுபவித்து இந்த காமெடி எப்படியா ஒர்க் ஆகணுன்றது பண்ணுறவங்க தான். மெயினாக நம்ம நிழல் ரவி சாரை பற்றி சொல்லணும். இப்போ இவங்க எல்லாருமே எங்கள் டீமு. எப்படி ராஜஸ்தான் ராயலில் வந்து ஒரு புது பிளேயர் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்கள் அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கோம். ஸோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலாக இப்போது இந்த படத்தை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஜானர் இருக்காது, ஒரு மல்டி ஜானர் மூவியாக இது இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்க ஜென்சிஸ்லேருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு வந்து இந்த லவ், ஃபீலிங்ஸு, அதுக்கப்புறம் எமோஷன் இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது. ஹார்ட் டச்சிங் பண்ணி படம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி கொடுக்கறது சந்தானம் சார் ஒருத்தர் தான் இருக்கார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பி வாங்க, சிரிச்சிட்டு போங்க. தேங்க்யூ.